வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக சித்தர் திருமூலரின் ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். கருவன்றியே நின்று தான் கருவாகும், உருவன்றியே நின்ற உருவம் புனைக்கும், அருவன்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி யாரும் கூட ஒண்ணாதே. வாழ்க வளமுடன். உருவம் அதற்கு இல்லை, இருப்பு நிலையானதுதான் சுத்தவெளி, இயக்கமற்றது. ஆனால் அனைத்துக்கும் கருவாக உருவம் புனைத்து அனைத்துக்கு உட்பொருளாக கருப்பொருளாக அதுவேதான் வந்தது. கருவன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றியே நின்ற மாயப்பிரானை. அசைவற்று இருந்த அந்த இறைநிலையேதான் அனைத்துமாகி இயக்கத்திற்கு வந்து உள்ளும் புறமுமாக அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு மாய சக்திதான். இந்த சக்தியை நாம் உள் உணர்வாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே. இறைநிலை உணர்வது உணர்ந்து ஓதிய குரு மூலம் குருவன்றி இறைநிலை உணர்வு பெற முடியாது என்பதையும், பார்க்க முடியாத அந்த அரூப நிலையான அந்த சக்தியை நாம் உள் உணர்வாக உணர வேண்டும் என்று சொன்னால் குருவை பற்றி கொண்டுத்தான் உணர முடியும். அவ்வாறு குரு இல்லாமல் நாம் செய்யும் அத்தனை ஆன்மீக பயணமும், குருவன்றி நாம் செய்யும் பயணங்கள் குருவில்லா வித்தை பாழ் என்பது ஆகிவிடும். ஆக குருவை பற்றி கொண்டு நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக குருவை பாவித்தால் நாம் அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பொருளான இறைவனை உள் உணர்வாக பெற முடியும் என்பதாக திருமூலர் கூறியிருக்கக்கூடிய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்த திருமூலருக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன், வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.